முன்னொரு காலத்தில் ஓரிடத்தில் வீரசூர பராக்கிரமம் உள்ள ஒரு பூனை இருந்தது. அங்கு இருந்த எலிகளை வேட்டையாடிதான் அந்த பூனை வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஐயோ அண்ணா, என்ன கொன்னுறாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை கொல்ல போறது இல்ல. உன்ன உயிரோட அப்படியே முழுங்க போறேன். இப்படியாக நாட்கள் நகர்ந்து சென்றது. காலங்கள் மாற பூனைக்கு வயதாகிவிட்டது. அதனால் அது எலிகளை பிடிக்க முடியாமல் போனது. இப்படியே போச்சுன்னா நான் பட்னி கிடந்து அவுட் ஆயிடுவோம் போல இருக்கே. அந்த எலிகளை பிடிக்க ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணணும் போல இருக்கே. யோசனை வந்துடுச்சே, அதுதான் என்னுடைய திட்டம். இவ்வாறாக அந்த பூனை ஒரு சன்னியாசி போன்று வேடமணிந்து எலி வலையின் பக்கம் இருக்கிற பாறை மீது அமர்ந்து தியானம் செய்வது போல் நடித்தது. ஓம் க்ரீம் மியாவ் மியாவ், ஓம் க்ரீம் மியாவ். இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது? உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம குடியிருக்கிற இந்த பொந்துக்கு பக்கத்திலேயே ஒரு பூனை சன்னியாசி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஐயோ, நம்மள கொல்ல போறாங்களா? அது அந்த பாறை மேல ஏறி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எதையோ உளறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த பூனை சன்னியாசிய ரொம்ப கவனமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியாக எலிகள் அனைத்தும் சேர்ந்து அந்த பூனை சன்னியாசியை காண அனைத்தும் வலையை விட்டு வெளியே வந்தது. நான் அந்த பூனை சன்னியாசி இருந்த பக்கமா நடந்து போனேன். ஆனாலும் அவ என்னை பிடிக்கவே இல்லை. அப்படின்னா நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவன் சொன்னது சரிதான். நான் அது கிட்ட போய் தட்டி பார்த்தேன். நானும் அதை கவனிச்சேன். பூனை சன்னியாசி இனி நம்மள அது அட்டாக் பண்ணாது. ஓம் க்ரீம் மியாவ் க்ளீம், ஓம் க்ரீம். எலி குழந்தைகளே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் இனிமே உங்க யாரையும் பிடிச்சு தின்ன போறது இல்லை. உங்க எல்லாரையும் எல்லா விதமான ஆபத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க இப்போ வந்திருக்கிறேன். நான் ஏராளமான எலிகளை கொன்று சாப்பிட்டு இருக்கிறேன். நான் செஞ்ச அந்த பாவத்தின் காரணமா தான் இப்போ முழு சன்னியாசியா மாறி இருக்கிறேன். இந்த காடு இருக்கிற இடத்துல அமைதியை கொண்டு வர்றதுதான் என்னுடைய லட்சியம். எல்லா எலி குழந்தைகளும் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. மியாவ் க்ரீம், ஓம் க்ளீம் மியாவ் நமக. இப்படியாக எல்லா எலிகளும் பூனை சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு நாள் சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு எலிகள் விடை பெற நினைக்கும் போது, ஏய் குழந்தைகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. என்ன விஷயம் சுவாமி? உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகுது. ஐயோ, என்ன ஆபத்து அது சாமி? அங்க கிழக்கு பக்கத்துல இருக்கிற மலைப்பகுதியில இருந்து உங்களை தேடி ஒரு எதிரி வந்துகிட்டே இருக்கிறான். நான் அதை ஞானக்கண்ல பார்த்தேன். சாமி, நாங்க இனி என்னதான் பண்றது? ஏய் பயப்பட வேண்டாம்.
நாம ஆபத்து இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பூனை நடத்திடலாம். என்ன பூனையா? அது இல்ல பூஜை. அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா என்னுடைய ஆசிரமத்திற்குள்ள வரணும். முக்கியமான விஷயம், நீங்க யாருக்கும் பயப்படாம இந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா தெரியலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சுவாமி, நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சுவாமி. நாங்க ஒவ்வொருத்தரா உங்க ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். அப்படி ஒவ்வொரு நாளும் சத்ரு சம்ஹார பூஜைக்காக ஒவ்வொரு எலிகளும் பூனை சந்நியாசின் ஆசிரமத்திற்கு வந்து கொண்டு இருந்தார்கள். வா மகனே, உள்ளே வா, பயப்படாமல் வா. பிறகு பூனை சந்நியாசியின் ஆசிரமத்திற்கு சென்ற எலிகள் திரும்பி வரவே இல்லை. திரும்ப வராததினால் சில எலிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பூஜைக்கு போன நண்பர்கள் யாரையுமே அந்த முனிவர் ஏன் திரும்பி அனுப்பாம இருக்காரு? ஒருவேளை இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சிருக்காதோ? நாம அந்த சுவாமிஜியோட ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு வரலாமா? அதனால் எலிகளின் கூட்டத்தில் சில பேர் பூனை சந்நியாசியை காண முடிவு செய்தார்கள். மியாவ் க்ரீம் ஓம் க்ளீம் மியாவ் 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 ஓம் க்ரீம் மியாவ். சுவாமிஜி, உங்ககிட்ட பூஜைக்கு வந்தவங்க யாரும் திரும்ப எங்க கிட்ட வரவே இல்லை. ஆசிரமத்துக்கு வந்தவங்க எல்லாரும் ஆழ்ந்த பூஜையில இப்ப ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. உங்களுக்கு பயமே வேண்டாம். நண்பர்களே, எனக்கு என்னமோ இதுல கோல்மால் வேலை இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பொழுது 3 எலிகளும் ஒன்றாக சேர்ந்து பூனையின் ஆசிரமத்திற்கு சுரங்கப்பாதை தோண்டின. ஒரு வழியா ஆசிரமத்திற்குள் போய் சேர்ந்தனர். அங்க போன பிறகு எலிகள் பார்த்தது, அடடா, அவன் நம்ம விஷயத்துல மிகப்பெரிய சதி செஞ்சிருக்கான். நம்ம கூட இருந்தவங்க எல்லாத்தையும் அந்த பூனை சாமியார் கொன்னு தின்னுட்டான். ஏமாத்து பேரோலி. அவனுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுத்தே ஆகணும். அந்த பூனை சந்நியாசிக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க எலிகள் முடிவு செய்தது. அதுக்காக எலிகள் ஒரு பிளான் செய்தது. அடுத்த நாள் அன்று 2 எலிகள் பூனை சந்நியாசியின் ஆசிரமத்திற்கு சென்றன. சுவாமி, எங்களோட குழந்தைகளை உங்க கையில ஒப்படைச்சிடலாமேன்னு தான் நாங்க இப்போ வந்திருக்கோம். ஏங்க, இந்த சின்ன குழந்தைகளுக்காக நீங்க ஒரு பூஜை நடத்தணும். எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்க குழந்தைகளை என்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. யாருக்கு அதிர்ஷ்டம்? எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்ல வந்தேன். டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. பெரிய சத்துரு தோஷமா இருக்குதே. நான் போய் அந்த தோஷத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். எலிக்குட்டிகளுடன் பூஜை செய்வதற்காக உள்ளே சென்ற சன்னியாசி பூனை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே ஓடி வந்தது. சுவாமிஜி, என்ன ஆச்சு? சத்ரு தோஷம் முடிவுக்கு வந்துருச்சா? பூனை சன்னியாசிக்கு அவர்கள் கொடுத்தது ஒட்டி பிடிக்கக்கூடிய அரக்கை. இது அந்த பூனைக்கு தெரியாது.